கோஆப்டிவ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க. கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. என்னங்க அது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மட்டும் வந்திருக்கா, மற்ற மாவட்டத்துக்குலாம் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. எல்லா மாவட்டத்துக்குமே கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாங்க. அது எப்படி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தஞ்சாவூருக்கு வந்து கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோட கால் டிக்கெட் வந்து சரிங்களா. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 24 வந்து சொல்லியிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ 24 வந்து எக்ஸாமு. ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து அவங்க சைட்டில் லிங்க் கொடுக்கல. ஸோ யாரோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ராமநாதபுரத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதே லிங்க்கை வந்து தஞ்சாவூருக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த தஞ்சாவூர் சைட்டு போட்டு இந்த லிங்க் இந்த இதை மட்டும் கொடுத்து பார்த்தேன், தஞ்சாவூருக்கு ஒர்க் ஆகுது. அது எப்படி அப்படிங்கிறது உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் இன்றைக்கி மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு காலையில் கூட அவங்க சைட்லேயே லிங்க் வச்சுருவாங்க. ஸோ இந்த மெத்தட் கூட உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் எக்ஸாம் வந்து கால் டிக்கெட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ராமநாதபுரத்துக்காரங்க நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. மற்ற பேர் வந்து எப்படி வந்து யூஆர்எல் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் ட்ரை பண்ணேன், தஞ்சாவூருக்கு வந்துச்சு. இதே மாவட்டத்துக்கு மற்ற மாவட்டத்துக்கும் நீங்கள் லிங்க் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நாளைக்கு வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, கால் டிக்கெட் கண்ணில் பார்க்கணும், எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டுக்கணும் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ராமநாதபுரத்துக்கு ஒரு நண்பர் வந்து இந்த யூஆர்எல் அனுப்பிச்சி விட்டார். trb.tat/call-ticket@16/12/2023. அது வந்து டேட்டு தான் இருக்காங்க, டிசம்பர் 16. அது டிசம்பருக்கு 12 14ஆம் தேதி 2023 அன்றைக்கி கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ண மாதிரி டேட்டு வந்து தான் போட்டிருக்கான மாதிரி தெரியுது. சரிங்களா. ஸோ நான் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைட்டு trp.dnj.in தான் தஞ்சாவூர். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கால் டிக்கெட் மட்டும் எடுத்து காப்பி பண்ணிவிட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி லிங்க் ஒர்க்காக தான் செக் பண்ணேன். சரிங்களா. அதாவது இது ராமநாதபுரம்.net, அதோட அந்த லிங்க் முடிஞ்சிடும், அந்த ஹோம் பேஜுக்கு போகும். சரிங்களா. இப்போ நமக்கு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா கால் டிக்கெட் _ அந்த டேட்டு @.php. ஸோ அதே மாதிரி நான் தஞ்சாவூருக்கு t.in தஞ்சாவூர் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் trb.tnj.in ப்ளஸ் வந்து இந்த கால் டிக்கெட் மேலே வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஆர்எல் அதை காப்பி பண்ணி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி போட்டேன். அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகுதுங்க, இந்த பாருங்கள். சரிங்களா. ஸோ அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூஆர்எல் போய் நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணணும். .in/ போட்டு கால் டிக்கெட். ஸோ கால் டிக்கெட் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்டு அந்த டேட்டு, அப்புறம் வந்து 16/12/2023. அப்புறம் என்ன போட்டிருந்தாங்க, மறுபடியும் .php. ஸோ இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நம்ம தஞ்சாவூர் போய் பார்த்தோம். சரிங்களா. ஸோ அந்த லிங்க் வந்து நம்ம கூட இதை தான் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா ராமநாதபுரத்துக்கு அப்படி போட்டதுனால இப்படி லிங்க் ஒர்க் பண்ணி தான் பார்த்தோம். ஸோ தஞ்சாவூருக்கும் நம்ம கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண லிங்க்கும் வந்துருச்சு. சரிங்களா. அந்த யூஆர்எல் தான் நீங்கள் இந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சைட்டுக்கு போகணுமோ இப்போ யூசர் ஐடி கொடுக்கணும், உங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் பாஸ்வேர்டு, இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த் அல்லது கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகுதுங்க. ஸோ இந்த வந்து இந்த யூஆர்எல்லை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போட்டு கால் டிக்கெட் அந்த 16/12/2023 @php இந்த யூஆர்எல் மட்டும் போட்டால் மற்ற மாவட்டங்களுக்கு ஒர்க் ஆகுது தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் மதுரையில் கூட இப்போ வந்து மதுரைக்கு போகணும்னா என்ன பண்ணணும், ஸோ எனக்கு மதுரைக்கு போகணும் அப்படின்னா கூகுளில் டைப் பண்ணுங்கள், TRP மதுரை வந்துருச்சு. சரிங்களா. மதுரை வந்துருச்சு, மதுரை.net இருக்குது. சரிங்களா. அப்போ வந்து நம்ம இந்த யூஆர்எல்லை எடிட் பண்ணணும். இந்த பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கும், அதை கட்டிங்கன்னா எடிட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி / போட்டு நம்ம என்ன பண்ணோம், கால் டிக்கெட் மதுரை வருமானு தெரியல, தஞ்சாவூருக்கு வந்துச்சு இருக்குது. ஸோ இதே மாதிரி மதுரைக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மதுரைக்கு வரலங்க, தஞ்சாவூருக்கு வந்துச்சு. இந்த மாதிரி வந்து நான் தஞ்சாவூருக்கு செக் பண்ணி பார்த்தேன் வந்துச்சு.
மதுரைக்கு நீங்கள் மற்ற மாவட்டத்துக்கு இந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் பார்த்து பண்ணலாம். ஏன்னா மதுரைக்கு இன்னும் அவங்க வைக்கல போட்டோம் யூஆர்எல். சரிங்களா? ஸோ வந்ததுக்கு வரும். ஸோ நாளைக்குள்ளே எல்லா மாவட்டத்துக்கும் வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம வேறு மாவட்டத்துக்கு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு சேலம், டிஆர்பி சேலம், மதுரைக்கு வரல, சேலத்துக்கு தான் பார்ப்போம். சேலத்துக்கு இருக்குது, சேலத்தோட சைட் இருக்குது. அந்த சைட்டில் போய் ஸ்லாஸ் வந்து கால் டிக்கெட் தானே இந்த இருக்குது, டைப் பண்ணுறது ஏற்கனவே வந்துருச்சு. டிஆர்பி சேலம், சேலத்துக்கு வரல. வேறு எந்த ஊர்? சென்னை பார்ப்போம். சென்னைக்கு ஒரு காதான்னு பார்ப்போம். சென்னைக்கு கால் டிக்கெட்டு சென்னைக்கு வருது பார்த்தீங்களா? சென்னைக்கு வருது. ஒரு சில மாவட்டங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சென்னைக்கு வருது. சென்னைக்கு அரங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்தால் நீங்கள் கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா செக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆச்சு, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த டேரெக்டாக இந்த யூஆர்எலுக்கு டைப் பண்ணால் கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் இது கொடுத்தா வர மாதிரி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த யூஆர்எல் டேரெக்டாகவே டைப் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள். அவசரப்படாதீங்க. நாளைக்கு வந்து இந்த சைட்லேயே ஏதாவது லிங்க் வச்சு விட்ருவாங்க டவுன்லோடு கால் டிக்கெட்னு. நாளைக்கு ஒரு நாள் பொறுத்து பாருங்கள், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை எனக்கு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிறனாலும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அந்த கால் டிக்கெட் சைட்டு யூஆர்எல் வந்துடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் டைப் பண்ணி பாருங்கள். நான் மதுரைக்கு பார்த்தேன், உங்கள் கடையில் வரல. சரிங்களா? சேலத்துக்கு வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இதுதான் கால் டிக்கெட் இந்த இருக்கலாம். கால் டிக்கெட் _16/12/2003 எந்த மாவட்டம் வருதோ ஸ்லாஸ் போட்டு அதை போட்டு பாருங்கள். ஒர்க்கானால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு அவங்க அஃபிஷியலாகவே போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நாளைக்கு என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸுங்கிறத நாளைக்கு காணொலியில் நம்ம பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு யாருக்கேனும் ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.